Hi friends, வணக்கம். வெல்கம் டு Deebu கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஹோம் மேட் ஆட்ரேக்கில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி Deebu ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நான் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் சென்ட் பண்ண தெரியலன்னா அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போகிறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து ஆட்ரேக்கில் செய்கிறதுக்கு மைதா தான் எடுத்திருக்கேன். ஸோ வந்து மைதா எடுத்துக்கோங்க, அது பெட்டர். ஏன்னா கோதுமை வந்து அவ்வளோவா ஆட்ரேக்கில் அளவுக்கு வராது. ஸோ சீக்கிரமும் கெட்டு போயிடும். மைதா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 4 டேஸ்க்குள்ள யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். அது ஒரு ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் காச்சும் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம 1 கப் மைதாவுக்கு வந்து நான் 1/2 கப் உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து ரெண்டும் வந்து சேர்ந்து நமக்கு நல்லா ஒரு 4 டேஸ்க்கு வந்து கெடாமல் இருக்கும். அண்ட் வந்து 4 டேஸ்க்கு அப்புறம் கெடாது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்கும், நம்ம க்ளே மாதிரி பதம் வராது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மைதா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா திருப்பி ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து அந்த உப்பு வந்து கல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஒரு இது ஆட் பண்ணோம்னே ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில், நார்மலாக நம்ம தலைக்கு போடுற எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் வந்து ரீஃபைன் ஆயில் மட்டும் சேர்க்காதீங்க. ரீஃபைன் ஆயில் ஏன் சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு பதம் வராது, அதனால தான். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் வந்து நம்ம வந்து 4 நாளைக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் டைட்டாக இருக்கும். அந்த 4 நாளைக்குள்ளே முடிச்சுருங்க. அப்புறமே இன்னும் கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 4 நாளைக்கு அப்புறம் 4 நாளைக்குள்ள அந்த க்ளேவை வந்து முடிச்சுட்டு அப்புறமேட்டு வந்து அது ஒரு 3 நாளைக்கு ட்ரை ஆக விட்டிங்கன்னா, நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட்ரேக்லே பதம் வரும். ஸோ நீங்கள் இந்த க்ளேவை ட்ரை பண்ணி கிராஃப்ட் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு மறக்காமல் இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் சென்ட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி பதம் வரும், திரியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பதம் வரும்போது நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு கையில் பிசைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கையில் பிசைய பிடிக்காது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் வர வரையுமே வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ஸ்பூனில் பிசைஞ்சிட்டு இதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து வந்து நம்ம ஒரு இதை தெளித்தோம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து வந்து நீங்கள் கையில் பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ வந்து நான் வந்து வீட்டில் மாவு எல்லாமே பிசைவேன். ஸோ அதனால் எனக்கு பழக்கம். ஸோ அந்த பதம் வந்து எப்படி வரும்ன்ட்டு தெரியும். அதனால் அதேமாதிரி கிட்ஸாக இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பிசைங்க. ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக பதம் சப்பாத்தி மாவு பதம் மாதிரியே தெரியும் அவங்களுக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ரப்பராக தான் இருக்கணும் இந்த பதம். ஸோ இந்த மாதிரி நல்லா நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைய தான் நம்மளுக்கு வந்து க்ளே வந்து ரெடி ஆகி வரும். முன்ன பார்த்தீங்கன்னா என் கையில் எவ்வளோ ஒட்டி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் இல்லை. இப்போது சைடில் இருக்கிறது எல்லாமே எடுத்து விட்டு நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா நமக்கு வந்து க்ளே வந்து சூப்பராக வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து பிசையுங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஸ்பீடு வச்சுருக்கேன், ஸோ அதனால உங்களுக்கு தெரியாது. இப்போ இதிலே கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நம்ம வந்து கீழே போட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கீழே அந்த சைடில் இருக்க மாவெல்லாம் கொஞ்சம் தட்டிட்டு கீழே போட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு நல்லா வந்து பதம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய தான் நம்மளோட பாலிமர் க்ளே, அதாவது ஆட்ரேக் க்ளே வந்து நம்மளுக்கு ரெடியாகும். இதிலே வந்து நீங்கள் பாலிமர் க்ளேவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ விளையாண்டுட்டு. ஸோ வந்து இது பாலிமர் க்ளேவாக யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மைதா மாவுக்கு பதிலாக அரிசி மாவு போட்டு அதிலே வந்து ஒரு பேக்கெட் வந்து ஷாம்பு, 1 ரூபி ஷாம்பு இருக்குன்னு தெரியுங்களா, அதை ஆட் பண்ணி நல்லா வந்து பிசையுங்க. அதுக்கப்புறமேட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா. ஸோ இந்த மாதிரி போட்டு பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு பாலிமர் க்ளே ஈஸியாக இருக்கும். அந்த அரிசி மாவில் பிசையனால நம்மளுக்கு கெடாதுன்னு சொல்ல முடியாது, பட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் வந்து இன்னும் அது அரிசி மாவு அதிகமாக போட்டு கைனடிக் சாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்து பிசையுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்து நல்லா வந்து எடுத்து அதாவது பொராட்டாக்கு பிசைவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு தெரியும், கிட்ஸ் என்ன தெரியும். ஸோ இப்போ வந்து கீழே கொஞ்சம் மாவு
போட்டுட்டு பிசைய ஆரம்பிக்கலாம். கிட்ஸ்க்கு வந்து தெரியாதுன்னா அவங்க பேரண்ட்ஸ்ட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம க்ளூ ஆட் பண்ணிக்கலாம். க்ளூ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒட்டும். பட் இருந்தாலுமே ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளூ ஆட் பண்ணாலே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் அதை வந்து நீங்கள் ஏர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கணும். அடிக்கடி எடுத்து விளையாட முடியாது க்ளூ ஆட் பண்ணிங்கன்னா, ஏன்னா அது ட்ரை ஆகிட்டு கலரே சேஞ்ச் ஆகிரும். அதனால தான். ஸோ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும், 1/2 ஸ்பூன் இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இது வீட்டில் வெளியே இருந்து தான் செய்கிறேன், அதனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கையில் க்ளூ ஒட்டி இருக்குது. ஸோ வந்து க்ளூ வந்து கையில் விட்டு போகிற வரையும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலிமர் கிளே வந்து எப்படி செய்யணும்னு சொன்னேன். ஸோ இப்போ நம்மளோட ஏர் கிளே வந்து ஆக்சுவலாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். முன்னேக்கு இப்போ நல்லாவே இழுக்க வரும். ஸோ உங்களுக்கு இன்னும் வந்து ஷைனிங்காக வேணும்னா நீங்கள் இதில் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலே கூட நீங்கள் ஷாம்பு போட்டு செஞ்சிங்கன்னா அண்ட் க்ளூ ஆப்ஷன் போட்டு செஞ்சிங்கனாலும் இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஷைனிங்காக தேவைப்படாதுன்றனால வந்து நான் ஷாம்பு ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள், கையில் ஒட்டக்கூட இல்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பாலிமர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஈஸியான ஏர் கிளே சூப்பராக வீட்டிலே ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி இழுத்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்ட்டு சொல்கிறேன். அதுக்கு நமக்கு தேவை ஒரு ஏர் கண்டெய்னர் எடுத்துருக்கோங்க. நான் சின்னதாக ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு பேப்பர் வச்சு தான் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்து நல்லா வந்து க்ளீனாக வந்து ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நம்ம ஏர் கிளேவை வந்து போட்டு ஒரு 2 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ வந்து ஆயிலை வந்து நல்லா வந்து பட்டுரும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பால் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபு ஆர்ட் அண்ட் கிராஃப்டை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் போட்டுக்கோங்க. அண்ட் மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி கிராஃப்ட் செஞ்சுருந்தீங்கன்னா தீபு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் என்ற இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு மறக்காமல் ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.